ஹரே கிருஷ்ணா. காண்டம் 6 அத்தியாயம் 16 40வது கேள்வி. அண்டாந்தரஸ்தோ பரமானோ சயாந்தரஸ்தம் எதை சுட்டி காட்டுகிறது? அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம் ஆத்தியம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தர் கோவிந்தமாதி புருஷம் தம் அகம் பஜாமி. பரமபுருஷர் பரிபுறமானவர், அழிவற்றவரும் ஆரம்பம் இல்லாதவரும், அவர் எண்ணற்ற ரூபங்களில் விரிவடைந்திருப்பனும், அவர் எப்போதும் புது இளமையுடன் தோன்றும் அதே பழமையான மூல புருஷர் ஆவார். இத்தகைய நித்தியமான ஆனந்தமயமான அறிவுமயமான பகவானின் ரூபங்களை மிக சிறந்த வேத வல்லுநர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடற்படமற்ற தூய பக்தர்களுக்கு அவை எப்பொழுதும் காட்சியளிக்கின்றன. அந்த கோவிந்தனை ஆதிபுருஷனை நான் வணங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஒரு பதம் வருது, அதைத்தான் நான் கேட்டிருந்தேன். அண்டாந்தரஸ்தோ பரமானு சயாந்தரஸ்தம் என்பது எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா, உண்மையில் அவருடைய இருப்பின்றி எதனாலும் ஜீவித்திருக்க முடியாது. அண்டாந்தரஸ்தம்னா அந்த உலகத்துல பிரம்மாண்டம் இருக்கிறது, அந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறது கிருஷ்ணர் தான். பரமானு பரம அணு, அந்த பரம அணுல கூட போய் கிருஷ்ணர் உட்கார்றார். இந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறதும் கிருஷ்ணர் தான், அந்த சின்ன சின்ன அணுவிலையும் இருக்கிறதும் கிருஷ்ணர் தான். அதனால அவருடைய இருப்பின்றி எதுவும் இருக்க முடியாது. உண்மையில் அவருடைய இருப்பின்றி எதனாலும் ஜீவித்திருக்க முடியாதுன்றத காட்டுது. அடுத்தது துருவம் என்றால் என்ன? நிலையானது என்ற பொருள். நிலையான உண்மை கிருஷ்ணர் தான். துருவம்னா நிலையான ஒன்றைதான் துருவம்னு சொல்லுவோம். நன்றி. அடுத்த கேள்வி, அர்ஜுனர் எவ்வாறு பகவானை ஆதி புருஷராக ஏற்றுக்கொள்கிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம். சொல்லுங்க. பகவத்கீதை அகம் ஆதிர் ஹி தேவானாம் என்றும் மத்த சர்வம் பிரவர்த்ததே என்றும் கூறுகிறது. அதாவது ஸ்ரீகிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணம் ஆவார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை ஆதி புருஷராக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறார். வெரி குட், வெரி குட். அடுத்த கேள்வி 43. ஒவ்வொரு பிரபஞ்சமும் எத்தனை அடுக்குகளால் எவ்வாறு மூடப்பட்டுள்ளன? ஒவ்வொரு பிரபஞ்சமும் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மொத்த சக்தி மற்றும் பொய் அகங்காரம் ஆகிய 7 அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. எத்தனை மடங்கு மூடப்பட்டிருக்கிறது? 7 அடுக்குகள். 7 அடுக்கு. ஆனா ஒரு அடுக்கும் 10 மடங்காக. 10 மடங்கு. ஒன்றை விட ஒண்ணு 10 மடங்கு பெருசா இருக்கும். அந்த மாதிரி. நன்றி. கிருஷ்ணரிடம் இருந்து எவ்வாறு சிரோதக சாய் விஷ்ணு வருகிறார் என்பதை விளக்கவும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர்ல இருந்து பலராமர், பலராமர்ல இருந்து சங்கர்ஷ்ணர், அவர்ல இருந்து நாராயணர், அவர்ல சங்கர்ஷ்ணர், மறுபடியும் அவர்ல இருந்து மகாவிஷ்ணு, அவர் மகாவிஷ்ணுவிலிருந்து இருந்து கர்போதக சாய் விஷ்ணு, கர்போதக சாய் விஷ்ணுவிலிருந்து ஸ்ரீரோதக விஷ்ணு வருகிறார். அவர் ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறார். வேற யாராவது சொல்ல முடியுமா? திரும்ப ஒரு முறை வேகமா சொல்லிட்டீங்க நீங்க. நிதானமா. கிருஷ்ணரிலிருந்து அல்லது கோவிந்தனிலிருந்து பலராமர் வருகிறார். பலராமரிலிருந்து சங்கர்ஷ்ணர் வருகிறார். சங்கர்ஷ்ணரிலிருந்து நாராயணரும், நாராயணரிலிருந்து 2வது சங்கர்ஷ்ணரும், 2வது சங்கர்ஷ்ணரிலிருந்து மகாவிஷ்ணுவும், மகாவிஷ்ணுவிலிருந்து கர்போதசாயி விஷ்ணுவும், கர்போதசாயி விஷ்ணுவிலிருந்து சிரசாயி விஷ்ணுவும் வருகின்றனர். ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் சிரசாயி விஷ்ணு ஆளுகிறார். சிரோதக சாய் விஷ்ணு. அதாவது முதல் நாராயணர்ல இருந்து திரும்பியும் 4 பேர். அப்புறம் 2வது சங்கர்ஷ்ணர்ல இருந்து 2வது மகாவிஷ்ணு வரார். அதுல இருந்து இவங்க எல்லாம் வராங்க. நன்றி. அடுத்த கேள்வி, பௌதிக ஆசைகள் நிறைய இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? புத்தியுள்ள ஒருவன் பௌதிக ஆசைகள் நிரம்பியவனாகவோ பௌதிக ஆசைகள் இல்லாதவோ அல்லது முக்தியை நாடுபவனாகவோ இருந்தாலும் எல்லா வழிகளிலும் அவன் பரமபுருஷராகிய பரமபுருஷரை வழிபட வேண்டும். பௌதிக ஆசை இருந்தா கூட நம்ம தேவி தேவர்கள் கிட்ட போக கூடாதுன்றதுக்காக தான் இது சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சிறு தேவர்களை தேவிகளை போகக்கூடாது. நமக்கு பௌதிக ஆசை இருந்தாலும் கிருஷ்ணரையே கேட்கணும்ன்றதான் இது சொல்லுது.
ஏன்னா படிப்படியாக கிருஷ்ண உணர்வுக்கு வர்றவங்க வந்து படிப்படியாக தூய பக்திக்கு வந்துருவாங்க. தேவி தேவர்கள் கிட்ட போனோம்னா பக்தியே கூட இல்லாமல் போய்விடும். அதனாலதான் வந்து பௌதிக ஆசைகள் இருந்தாலும் பரமபுருஷ பகவானையே சரணடைய வேண்டும், வழிபட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, மனித மிருகம் சிறு குறிப்பு வரைக. எவன் மனித ரூபத்தை பெற்றிருந்தும் மிருகத்தை போல் செயல்படுகிறானோ அவன் நர பசு என்று அழைக்கப்படுகிறான், அல்லது 2 கால் மிருகம் திவிபாத பசு என்று அழைக்கப்படுகிறான். கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் கொள்ளாத ஒரு மனிதன் இங்கு நர பசு மனித மிருகம் என்று நிந்திக்கப்படுகிறான். பாருங்க, எவ்வளவு சாஸ்திரம் வந்து பக்தி இல்லாமல் கிருஷ்ண உணர்வு இல்லாத இருக்கிறவனுக்கு எத்தனை வார்த்தை பாருங்க. நரபசு, திவித பசு, த்விபாத பசு. த்வீனா 2, பாதம்னா கால்கள், 2 கால் உள்ள மிருகம் அப்படின்னு. ஏன்னா மிருகத்துக்கு 4 கால் இல்லையா, மனிதனுக்கு 2 கால், அதனால 2 கால் உள்ள மிருகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ அவர்கள். 47வது கேள்வி, பௌதிக ஆசை உடையவர்கள் கூட எப்படி பரமபதத்தை அடைய முடியும்? ஒருவனுக்கு பல பௌதிக ஆசைகள் இருந்தா கூட அவன் வந்து புனித நாமத்தை ஜெபித்து பகவானுடன் அன்பு கொண்டு சகவாசம் கொள்வது மூலமாக பகவானை அடையலாம். அவருடைய திருவடி தாமர பாதங்களை வந்து நாங்க வந்து ரொம்ப கவனமா கைப்பற்றி கொள்ளோன்னு. அதே மாதிரி பரமபுருஷ அவரது புனித நாமமும் பகவானும் வேறு இல்லைங்கிறது நாங்க புரிஞ்சு கொள்ளோன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்னால பகவானை நமக்கு பௌதிக ஆசை இருந்தா கூட நம்ம வந்து பகவானை அடையிறதுக்கு சுலபமாக இருக்கும். பக்த சங்கம், புனித நாம ஜபம் இது செய்யும் போது நம்முடைய பௌதிக ஆசை குறைகிறது. குறைந்த பிறகு அப்புறம் படிப்படியாக ஒரு மனிதன் வந்து தூய பக்தியை அடைந்து பரமபதத்தை அடையலாம். நன்றி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பாகவத தர்மம் பற்றி சிறு குறிப்பு வரைக. சவைபுக்தாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோட்சஜி ஐவி அப்ரதிகதா யயாத்மா சுஜீததி. எதனால் ஒருவன் பரமபுருஷரின் உள்ள அன்பு தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித குலம் முழுவதற்கும் உயர்ந்த தர்மம். ஆத்மாவை முழுமையாக திருப்பி இந்த உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவத தர்மம்ன்றது கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை கடைபிடிக்க வேண்டும். பரமபுருஷராகிய பகவானால் சொல்லுங்க. ஒருவர் பௌதிக ஆசைகளின்றி எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும். பாகவத தர்மமானது நாரதர், சுகதேவ கோஸ்வாமி மற்றும் அவர்களது சீட பரம்பரையில் வரும் எளிய தொண்டர்களை போன்ற தூய பக்தர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாகும். இவர்கள் பரமபுருஷரின் நேரடி பிரதிநிதிகள் ஆவர். பாகவத தர்மத்தை புரிந்துவதன் மூலமாக ஒருவர் உடனே பௌதிக மாசுக்களிலிருந்து விடுபடுகின்றான். நன்றி மாதாஜி. பாகவத தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் அப்படின்றது வந்து நம்முடைய கடமைன்னு சொல்லணும். தர்மத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. தர்மம்னா மதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தர்மம்னா தர்மத்தை செய்யற நல்ல புண்ணிய காரியங்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாகவத தர்மம்ன்றது நம்முடைய கடமை. அந்த கடமை பாகவதர்களாகிய பக்தர்கள் வந்து பக்தர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரமபுருஷ பகவான் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை கடைபிடிப்பது தான் தூய பக்தி செய்யறதுதான் வந்து பாகவத தர்மம். நன்றி. அடுத்த கேள்வி, வேறுபட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கிடையே சண்டை ஏற்படுவதன் காரணம் யாது? ஒருவன் இந்து மதத்தையோ முஸ்லிம் மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ இந்த மதத்தையோ அல்லது அந்த மதத்தையோ பரிந்து பேசுவானாயின் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கடவுளை பற்றி தெளிவான கருத்தில்லாத சமய முறைகளை பின்பற்றுவதிலே சண்டைகள் நிகழ்ந்துள்ளதை சரித்திரம் காட்டுகிறது. மனித வரலாற்றில் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. ஆனால் பரமனுக்கு சேவை செய்வதில் மனதை குவிக்காத சமய முறைகள் தற்காலிகமானவையாகும். அவற்றில் பொறாமை நிறைந்திருப்பதால் அவற்றினால் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க முடியாது. எனவே என் நம்பிக்கை உன் நம்பிக்கை என் எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும். அனைவரும் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் சரணடைய வேண்டும். அதுவே பாகவத தர்மம். ஏன் சண்டை வருது? ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் சண்டை வர்றதுனுடைய காரணம் என்னன்னா, பகவான் பேர்ல செய்யக்கூடிய சேவையில மனசை வைக்கிறது கிடையாது. நான் எப்படி நல்லா இருப்பேன்னு நினைச்சாங்கன்னா, நான் என் மதம் தான் ஒஸ்தி, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சண்டை போடுறாங்க.
இல்லையா? இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இத மத வெறின்னு சொல்லுவாங்க. உண்மையான மதத்தில் உள்ளவன் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ள மாட்டான். கடவுளை பற்றி, சமய முறைகளை பற்றி தெளிவில்லாத கருத்துக்கள் இருக்கிறதுனாலதான் சண்டை வருது. தெளிவான கருத்துடைய தூய பக்தன் எங்கேயாவது சண்டை போடுவானா பாருங்க. என் மதம் தான் நீங்க எல்லாம் கடைபிடிக்கணும், இல்லைன்னா நீங்க எல்லாம் சாத்தான்கள், இப்படி போலி பிரச்சாரம். என்னுடைய ஜாதியினராகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய மதத்தினராகத்தான் இருக்க வேண்டும் என்ற போலி பிரச்சாரங்கள்லாம் தூய மதத்துல இருக்கவே இருக்காது. அதற்கு ஒரு பக்தர் சொன்னாரு, தண்ணி குடிக்கிறோம், இந்த தண்ணி கிறிஸ்டியன் தண்ணி, இந்து தண்ணி, முஸ்லிம் தண்ணி அப்படின்னு இருக்கா? கடவுள்ன்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர். கடவுளை நீ நேசித்தால் கடவுளுடைய குழந்தைகளை நீ வந்து வெறுக்க முடியாது. சாத்தான்னு சொல்றது அதுன்றது, மற்ற மதங்களை வெறுப்பது, மற்றவர்களை வெறுப்பது, மற்ற மனிதர்களை, நம்ம உயிரினங்களை கூட வெறுக்க கூடாது. மற்ற ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள், புழு பூச்சிகள் கிட்ட கூட அன்பு காட்டுறதுதான் வந்து எல்லா மதமும் தூய நிலையில போதிக்கின்றது. எங்க மதத்துக்கு வரலையா நான் உன்னை சுட்டு கொன்னுடுவேன், எங்க கிட்ட வரலையா நீ வந்து சாத்தான், இப்படிலாம் வந்து பிரச்சாரங்கள் இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து மதத்தை பற்றின தெளிவான சிந்தனை இல்லாதனால்தான் இது ஆகுது. கடவுள்னா யாரு, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள சொந்தம் என்ன, பந்தம் என்ன, உறவு என்ன, நான் யார், கடவுள் யார், இந்த உலக மக்கள் யார்ன்ற அறியாமை நிறைய இருக்கிறதுனாலதான் சண்டை வருது. மாதாஜி, அப்ப அதனாலதான் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அதனால மாதாஜி கிறிஸ்டியன் வந்து வேற ஒரு பண்றாங்க, அது வந்து மத வெறினாலயா இல்ல அறியாமைனாலயா? ரெண்டும் தான், மத வெறியும் இருக்கு, அறியாமையும் இருக்கு. நம்ம வேற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, யாருக்கு வந்து கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த கூட்டங்கிறதும் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. நீங்க பேசுறீங்க, நீங்க எனக்கு கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நாங்க பேசுறது தெளிவு இல்லையா? இப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி மக்கள் வந்து அறியாமைதான், அறியாமை, அவங்க ரொம்ப அறியாமையில இருக்கிறாங்க. மேலும் வந்து அவங்களுக்கு தூய பக்தினா என்னன்னு தெரியாது. அவர்கள்லாம் இந்த உடல் எண்ணத்திலே இருக்கிறாங்க. உடல் எண்ணத்திலே இருக்கும்போது அப்பதான் அந்த ஜாதி மத பாகுபாடெல்லாம் வரும். நான் ஆத்ம நிலையில பக்தி பண்றதே கிடையாது. தூய பக்தினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு எல்லாம். மற்ற மதத்துல எல்லாம் தூய பக்தியே கிடையாது. நீங்க வேணா பாருங்களேன், பக்தின்றது ஏதோ ஒரு அடிப்படை விஷயங்கள் சொல்லி தராங்க. ஆனா தூய்மையான நிலை வந்து தெரியாதனால்தான் இப்படி ஒரு மூடத்தனம் இருக்கிறது. தூய நிலையில வந்து பரமஹம்ச பக்தர்கள் வந்து யாரையுமே வந்து வெறுக்கவே முடியாது. எல்லாரையும் ஆத்ம நிலையில சமதிருஷ்டியில பார்க்கக்கூடிய பக்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொறாமை, என் பக்கம் தான் வரணும், என் ஜாதிக்கு தான் வரணும், என் மதத்துக்கு தான் வரணும், எனக்கு தான் வரணும், உனக்கு தான் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அப்ப மாதாஜி அப்ப வந்து இப்ப தேவி தேவர்களை கும்பிடுறவங்க கூட அப்ப அவங்களும் வந்து தூய பக்தி நிலை இல்லாதனாலதான் கிருஷ்ண பக்திக்கு வர்றாங்க இல்லையா? அப்படியா மாதாஜி? பக்தினா என்னன்னே தெரியாதே, வெறும் காணாப்பினா சோனான்றாங்கல்ல, சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, அதுலயே கவனமா இருந்தா அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதை மீறி நான் அந்த மதவெறிக்காரர்களுக்கு சமமா இல்ல அவங்க கொஞ்சம் மேல பரவாயில்ல மாதிரி அப்படி ஏத்துக்கொள்ளலாம்? தேவி தேவர்களை வழிபடுறவங்க என்ன இருந்தாலும் வேதங்களை கடைபிடிக்கிற மாதிரி தானே ஆகுது. இப்ப மற்ற மதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அவை உண்மையானவைன்றதும் நமக்கு தெரியாது. நிறைய மதங்களை பற்றி வந்து அது ஒரு ரொம்ப பிரபலமா ஆகி விடுகிறது. நிறைய மக்கள் என்ன நிறைய கோடான கோடி மக்கள் பின்பற்றும் மதங்கள் கூட நிறைய இருக்கு. உடனே அந்த நிறைய பின்பற்றுபவர்கள் இருக்கிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, எங்கள் தான் உண்மையானது, அதனால்தான் நிறைய பேர் வர்றாங்கன்ட்டு. பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஜெயிக்கிறது. ஏன்னா தூய பக்தியில பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு.
நீங்க உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஏன்னா பௌதிக உலகமே சிறைச்சாலை தான், திருடர்கள் இருக்கிற இடம்தான். அதுல உண்மையானவர்கள் குறைவாகத்தான் இருக்க முடியும், தூய பக்தர்கள் மிக குறைவாகத்தான் இருக்க முடியும். அப்படி பார்த்து உடனே அவங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்க்கிற மாதிரி, ஆட்டு கூட்டத்தை சேர்க்கிற மாதிரி மந்தைகளாக நிறைய மக்கள் எங்க மதத்துல இருக்கிறாங்க, அதனால எங்க மதம் தான் உண்மையான மதம்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ப தகுந்தது இல்ல. உண்மையான மதத்துல இருக்கிறவங்க இப்ப வைரம் வாங்குறதுக்கு எத்தனை பேர் வர முடியுங்க? பழைய சாமான் கடைகள், இந்த மாதிரி கடைகள், இந்த மார்க்கெட்டுகள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய குவிவாங்க, ஏன்னா அதுக்கு விலை அதிகம் கிடையாது. ஆனா வைரம் வாங்குற கடையில பாத்தீங்கன்னா வைரம் வாங்குவவர்கள் எவ்வளவு பேர் இருக்க முடியும்? அதனால தூய பக்தியினுடைய மகத்துவம் தெரிந்தவர்கள், அதற்கு தங்கள் வாழ்க்கையை கொடுப்பவர்கள் ரொம்ப அரிது. அதனால இந்த பிரபலமான மதங்கள்லாம் வச்சு கூட்டம் கூட்டமா கூட்டம் சேர்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சுப்பாங்க நாங்க சொல்றதுதான் நல்லது, அதனால நிறைய கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் சேர்க்கறது பிரபுபாதர் நிறைய சொல்லி இருக்கிறார். கூட்டம் சேர்க்கறது நம்முடைய குறிக்கோள் அல்ல. நம்முடைய குறிக்கோள் தூய பக்தன் ஒருத்தனை உருவாக்கினா கூட போதும். அவர் சொல்வார், ஒரே ஒரு பக்தனை நான் வந்து ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பிட்டேன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்வார். அந்த அளவுக்கு கடினமான விஷயம். ஆனா பிரபுபாதருடைய கருணையினால நிறைய பேர் தூய பக்திக்கு வந்திருக்கிறோம். தூய பக்தினா என்ன, பக்தினா என்னன்னு தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் வழிபாடுகள், அத பக்தினே சொல்லக்கூடாது, வழிபாடுகள் தான். இப்ப தேவி தேவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ மற்ற மதங்களை விட தேவி தேவர்களை வழிபடுறவங்க ஓகே, ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத கடைபிடிக்கிறாங்க. தவறாவோ சரியாவோ ஏதோ கொஞ்சம் கிட்ட வரலாம் அவங்க, அதனால அவர்கள் ஓகே தான், சரிதான். மற்ற மதங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாயவாதம் தான். நிறைய மதங்கள்ல மாயவாதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுளுக்கு ரூபம் இல்லை, ஒண்ணும் கிடையாது, அப்படியே வெற்றிடத்தை தான் கும்பிடுறாங்க அவங்க எல்லாம். அதுக்கு தேவி தேவரை வழிபடுவது பரவாயில்ல. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, வேறுபட்ட மதத்தை அதான் படிச்சிட்டோமா? மிருக பலியை பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவது யாது? மிருகபலி வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது என்று ஒருவர் வேதம் கேட்கக்கூடும், உண்மைதான். ஆனால் இது ஒரு கட்டுப்பாடாகும். இத்தகைய கட்டுப்பாடு இல்லை எனில் மக்கள் சந்தையில் இருந்து மாமிசத்தை வாங்கி வருவார்கள். இதனால் சந்தையில் மாமிச கடைகள் நிறைந்துவிடும், கசாப்பு கடைகள் பெருகிவிடும். இதை கட்டுப்படுத்துவதற்காகவே வேதங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு ஆடு போன்ற அற்ப மிருகத்தை காளிதேவியின் முன்பு பலியிட்ட பிறகு அதன் மாமிசத்தை ஒருவன் சாப்பிடலாம் என்ற கட்டுப்பாட்டையும் வேதங்கள் விதித்துள்ளன. எப்படி இருப்பினும் மிருகபலி சிபாரிசு செய்யப்பட்டுள்ள ஒரு சமய முறையானது அதை செய்பவனுக்கும் பலியிடப்படுபவனுக்கும் மிருகங்களுக்கும் அமங்கலத்தையே உண்டு பண்ணுகிறது. அது தவறுதான். ஆனா என்ன பண்றது, கட்டுப்படுத்த முடியாதுன்னா, ஏன்னா எல்லா இடமும் கசாப்பு, இப்ப எல்லா இடமும் கசாப்பு கடை தான் ஆயிடுச்சு. எல்லா இடமும் கசாப்பு கடை ஆயிடுமே அப்படின்றதுக்காக ஒரு கட்டுப்பாட்டு விதியை வச்சாங்க. உண்மையில வேண்டாம் தான், மனித சமுதாயத்துக்கு மிருகபலி கிடையாது, கலியுகத்துல மிருகபலி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் செய்யறாங்க, ஒரு கட்டுப்பாடை வைக்கணும்ட்டு தான் இந்த கட்டுப்பாடு வைக்கப்பட்டது. ஆனாலும் அது வந்து செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அமங்கலத்தை தான் தரும், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி மாதாஜி. மாதாஜி நீங்களே நிறைய பதில் சொல்றீங்க, மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, எது பயனற்ற உழைப்பு? ஏற்கனவே பதில் சொன்னவங்க வேண்டாம், பதில் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. தொழிலை பற்றி கவலைப்படாத மனிதர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. வீணடிப்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, இவங்க யாரோ தென்மொழி செல்லப்பன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தொழிலை பற்றி கவலைப்படாத மனிதர்களால் நிறைவேற்றப்படும் கடமைகள் தர்ம பரம உருசலை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அது பயனற்ற உழைப்பு மட்டுமே ஆகிறது. கிருஷ்ண உணர்வை அல்லது கடவுள் உணர்வை எழுப்பாது ஒரு சமய முறையை பின்பற்றுவது காலத்தையும் உழைப்பையும் வீணடிப்பதாகும். வெரி குட். நம்ம செய்யற கடமைகள் வந்து பக்திக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கலன்னா அது வந்து சிரம ஏவகி கேவலம், வெறும்
பயனற்ற உழைப்பு தான். அதுக்கு முன்னாடி 2 கேள்வி இருக்கு மாதாஜி இல்லீங்களா? அதுக்கு முன்னாடி 2 கேள்வி இருக்கா? ஆரியர்களுடைய ஆரியர்களை பற்றி நான் வரேன், பின்னாடி வரேன். அப்படிங்களா? 52 51 பயனற்ற உழைப்பு. அடுத்தது 52 ஆரியர்களை பற்றி சிறு குறிப்பு வரைக. ஆரியர்களை பற்றி சிறு குறிப்பு வரைக. சொல்லுங்க. நாகரிகத்தில் முன்னேறிய ஆரியர்கள் பாகவத தர்மத்தை பின்பற்றுகின்றனர். பாகவத தர்மத்தை உறுதியாக பின்பற்றி பகவானின் போதனைகளுக்கு ஏற்ப ஆரியர்கள் வாழ்கின்றனர். இதிலிருந்து தடம் புறாத ஆரிய நாகரிகம் பரிபூரண நாகரிகம். இவர்கள் எவ்வாறாயினும் எவ்விதத்திலும் வேறுபாடுகளை காண்பதில்லை. புலனுகர்விற்காக இவர்கள் செடிகளை கூட கொள்வதில்லை. ஆரியர்கள் உயர்வு தாழ்வுகளுக்கிடையே வேறுபாடு காண்பதில்லை. மரம் செடி உட்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ உரிமை உண்டு ஆரியது கொள்கையாகும். ஒருவன் 4 குணங்களுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும், இதுவே அவர்களது கொள்கை. இவை அனைத்தையும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் என அவர்கள் ஆவல் கொண்டுள்ளதால் இதுவே பூரண நாகரிகம். இவர்கள் எவ்விதத்திலும் கிருஷ்ணரின் உபதேசங்களில் இருந்து விலகுவதோ சந்தேகப்படுவதோ இல்லை. சொன்னீங்க. ஆரியர்களை பத்தி சொன்னீங்க. நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ஆரியர்களை இந்த தமிழ் மக்கள் சில பேர் இந்த நாஸ்திகவாதிகள் ஆரியர்களை பிராமணர்கள், அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தேரிகள் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆரியர்கள் என்பவர்கள் பக்தர்கள், பகவானை பாகவத தர்மத்தை பின்பற்றுபவர்கள், பகவானுடைய போதனைகளை கேட்பவர்கள், சின்ன ஜீவராசி மரம் செடி கொடிக்கு கூட தீங்கு செய்யாதவர்கள், எல்லா ஜீவராசிக்கும் வாழ உரிமை உண்டு அப்படின்ற கொள்கையை பின்பற்றுபவர்கள், தூய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் ஆரியர்கள். அடுத்த கேள்வி, ஆரியர்கள் அல்லாத அசுரர்கள் எப்படி செயல்படுகின்றனர்? ஐம்பத்தி 3வது கேள்வி. கிருஷ்ண பக்தி இயக்கமானது பாகவத தர்மத்தில் ஆர்வம் இல்லாதவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசங்களை உறுதியாக பின்பற்றுகிறது. இதனால் சமுதாயத்திற்கு பூர்ண நன்மை ஏற்படுகிறது. எவர் தனது சொந்த இன்பத்திற்காக பகவத்கீதைக்கு தப்பான அர்த்தம் கற்பிக்கிறானோ அவன் ஓர் ஆரியன் அல்ல. இத்தகைய நபரின் வியாக்கியானங்களை விளக்கிவிட வேண்டும். அவங்க எப்படியாவது புலனுகருக்கு பிற உயிர்களை கொள்வார்கள். இப்ப சொன்ன ஆரியர் குணத்திற்கு எதிர்மறையான குணம் கொண்டவர்கள் அசுரர்கள். அவ்வளவுதான். பகவத்கீதை பாகவதம் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. புலனின் நுகர்வுக்காக மிருகங்களை பலி செய்வார்கள். குறிக்கோள் இல்லாமல் எதனா வேலைகளை போவாங்க. தன்னையும் மற்றவர்களையும் கொன்றுவிடும் நாகரிகத்தில் இருப்பவர்கள்லாம் அசுரர்கள். பொதுவா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆரியர்கள் அல்லாத வரிசையில வந்துருவாங்க. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, பகவத்கீதையின் உண்மையான அர்த்தம் யாது? எனது பக்தனாவாயாக, என்னை வழிபட்டு உனது வணக்கத்தை எனக்கு செலுத்துவாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். மன்மனா பவமத் பக்தோமத் யாஜி மாம் நமஸ்குரு. அதாவது கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். அதான் பகவத்கீதையினுடைய சாரம் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன? கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும், கிருஷ்ணரை எப்போதும் நினைக்க வேண்டும். இதுதான். ஆனா வேற யாருன்னா இப்ப பொதுமக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா பகவத்கீதைக்கு என்னென்னவோ கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நன்றி, நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஹரிநாமத்தை கேட்பதால் விளையும் நன்மைகள் பற்றி கூறுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவானின் புதிநாமத்தை கேட்பதாலேயே ஒரு உடனடியாக தூய்மை அடைகிறான். எனவே மக்கள் மிகவும் கலங்கப்பட்ட நிலையில் இந்த கலியுகத்தில் பகவானின் புதிநாமத்தை பாடுவதால் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரே வழி என்று சிபாரிசு செய்யப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உடனடியாக தூய்மை அடைகிறதுக்கு ஒரே வழி நாம ஜபத்தை கேட்பது, பகவானுடைய நாமத்தை கேட்பது. என் நாம ஸ்ருதி மாத்திரேன புவான் பவதி. உடனடியாக சரணடைகிறான். என் நாம சக்ருத் சிரவணாத். குற்றமில்லாமல் ஒரு முறை கேட்பதாயிலே மனிதரில் கடைப்பட்டவனாக இருந்தா கூட தூய்மை அடைகிறான். அதான் கேட்டலினுடைய சிறப்பு. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி,
வைகுண்டத்தில் பகவானுக்கு சேவை செய்யும் பலனை இங்கே எப்படி பெறலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வைகுண்டத்தில் பகவானுக்கு நேரடியாக சேவை செய்வதால் கிடைக்கும் அதே பலனை ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்துக்கு உணவு படைப்பதாலும் அவரை அலங்கரிப்பதாலும் அவருக்கு சேவை செய்வதாலும் பெற முடியும். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பகவானை காண்பது எப்படி சாத்தியமாகும்? ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க, வேற யாராவது சொல்லட்டும். வேத வல்லுநர்களின் அறிவுரைப்படி நம் புலன்களை பகவானின் சேவையில் நாம் ஈடுபடுவதனால் அவரை காண்பது சாத்தியமாகும். பொதுவா நம்ம புலன்களால பகவானை காண முடியாது. ஆனா அவற்றை சேவையில் ஈடுபடுத்தும் போது பகவானை காண்பது சாத்தியமாகும் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. 58வது கேள்வி, சூரியன் மின்முனி பூச்சி, உதாரணத்தை விளக்கவும். சூரியன் முன்னிலையில் ஒரு மின்முனி பூச்சியின் ஒளியால் எதுவும் புலப்படுவதில்லை. அது போலவே நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால் உங்கள் முன்னிலையில் என்னால் அறிவிக்கப்பட வேண்டியது எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணன். அதாவது சூரியன் முன்னாடி மின்மினி பூச்சி எங்கன்னா தெரியுமா? தெரியாது. அத போல பகவான் முன்னாடி பக்தர்கள் சொல்றாங்க, உங்க முன்னாடி நான் சொல்றதுக்கு, ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தெரியும். பகவானே உங்களுக்கு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பக்தன் பிரார்த்தனை செய்யறது. அடுத்த கேள்வி, நாஸ்திகர்களால் ஏன் பகவானை புரிந்து கொள்ள முடியாது? ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார் பிரபுபாதர் இதுக்கு பதில. பிரபஞ்ச தோற்றமானது கடவுளின் சம்பந்தம் இல்லாமல் ஜடப்பொருட்களின் சேர்க்கையால் தற்செயலாக ஏற்பட்டது என்று நாஸ்திகர்கள் நினைக்கின்றனர். பெயரளவேயான பௌதிகவாத ரசாயன விஞ்ஞானிகளும் நாஸ்திக தத்துவவாதிகளும் பிரபஞ்ச தோற்றத்தின் தொடர்பாக கடவுளின் பெயரை கூட தவிர்த்துவிட முயல்கின்றனர். அவர்கள் ஆழ்ந்த பௌதிகவாதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு கடவுளின் சிருஷ்டியை புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. பரமபுருஷர் பரிசுத்தமானவர் அல்லது பரமஹம்சர் ஆவார். ஆனால் பௌதிக சோபவங்களில் அதிக பற்று கொண்டிருப்பதால் கழுதைகளைப் போல பௌதிக செயல்களில் ஈடுபட்டுள்ள பாவிகள் மனிதரில் கடைப்பட்டவர்கள் ஆவர். பெயரளவேயான அவர்களுடைய விஞ்ஞான அறிவு முழுவதும் அவர்களுடைய நாஸ்திக மனப்பான்மையின் காரணத்தால் செல்லுபடியாததாக உள்ளது. எனவே அவர்களால் பரமபுருஷனை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க கழுதைகள் போல இருக்கிறதுனால கற்பூர வாசனை அவங்களுக்கு புரியறது கிடையாது. ஏன்னா அவங்க உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல் இந்த மாதிரி கொள்கையிலே அவர்கள் சிக்கி இருக்கிறதுனால, பௌதிகவாதிகளாக இருக்கிறதுனால அவர்கள் கண்களை பௌதிகம் மூடி விடுகிறது. அதனால பகவானை அவங்க புரிஞ்சிக்கவே முடியாது. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, பகவான் பிரபஞ்சங்களை எப்படி தாங்குகிறார்? பரமபுருஷர் எல்லா பிரபஞ்சங்களையும் கடுகுகளை போல் தமது தலைகளின் மேல் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. சின்ன சின்ன கடுகுகளை போல தாங்குறார். நம்ம தலையில கடுகு வச்சா நமக்கு பாரமா இருக்குமா? அந்த மாதிரி அவருக்கு இந்த பிரபஞ்சங்களை தாங்குறார். வாழ்வின் பூர்ணத்துவம் என்பது யாது? கிருஷ்ண மாதாஜி, பகவானின் இருப்பையும் அவர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தை படைத்து காத்து அளிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வதே வாழ்வின் பூரணத்துவமாகும். சரியா சொன்னீங்க, நன்றி. அறிவின் சாரமாக கருதப்படும் 2 பொருட்கள் யாவை? பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக ஒருவன் படிப்படியாக முன்னேறுகிறான். பகவத் பிரேமை என்னும் படித்தரத்தில் நிலைபெறும் ஒருவன் பிரேமா புமர்த்தோ மகான், ஒவ்வொரு நொடியிலும் பரமபுருஷரை காண்கிறான். தேஷாம் சததை யுக்தானாம் பஜ்தாம் பிரீத்தி பூர்வகம் என்று பகவத்கீதை கூறுகிறது. அதாவது ஒருவன் தனது குருவின் உத்தரவுப்படி ஒரு நாளில் 20 மணி நேரம் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவனது பக்தி தொண்டு மேன்மேலும் அதிக இன்பம் அளிக்கிறது. பிறகு ஒவ்வொருடைய இதயத்திலும் உள்ள பரமாத்மா பகவானோடு பேசுகிறார். நான் கேட்ட கேள்வி, அறிவின் சாரமாக கருதப்படும் 2 பொருட்கள் யாவை? 2 விஷயங்கள் யாவை? சாரி மாதாஜி, நான் 62 படிச்சுட்டேன். அறிவின் சாரம் என்னவென்றால் 2 வகையான பொருட்கள் உள்ளன. ஒன்று நிஜமானது, மற்றதோ மாயையானதாகவும் நிலையற்றதாகவும் இருப்பதால் சில சமயங்களில் நிஜமில்லாது என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 வகையான இருப்புகளையும் ஒருவன் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க 62 நல்லா தான் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 62 பதிலும் சரியாதான் நீங்க சொன்னீங்க. 63 நான் கேட்டுட்டேன், 62 விட்டுட்டேன், மறந்துட்டேன். நல்லது. அடுத்தது 64வது கேள்வி, அகம் வை சர்வபூதானி, பொருள் கூறி விளக்கவும்.
ரொம்ப simple இது. மாதாஜி படிங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அகைசர் சர்வபூதானே, அதாவது ஜீவராசிகள் மற்றும் பௌதிக மூலப்பொருட்கள் உட்பட அனைத்தும் பகவானே ஆவார். சர்வபூதானே. இதை பகவத்கீதையில 7.4.5 பகவான் கூறுகிறார். பூமிராபோ நலோவா யுக கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அபரேயம் இதஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதம் மகாபாஹோ யயேதம் தாரியதே ஜகத். மண், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, பொய், அகங்காரம் ஆகிய 8 சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்தி. பலம் பொருந்தி புஜங்களை உடைய அர்ஜுனா, இந்த தாழ்ந்த இயற்கை ஒரு புறம் இருக்க எனது உயர் சக்தி என்பதும் ஒன்றுள்ளது. அது பிரபஞ்சத்தை தாங்குபவையும் இயற்கையை போராடி கொண்டு இருப்பவும் ஜீவராசிகளை கொண்டதாகும். ஜீவராசி பௌதிக மூலப்பொருட்களை அடக்கியாள முயற்சிக்கிறான். பௌதிக மற்றும் ஆன்மீக சக்திகள் ஆகிய இரண்டும் பரமபுருஷரிலிருந்து தோன்றும் சக்திகளே ஆகும். எனவே பகவான் அகம் வை சர்வபூதானே, நானே அனைத்துமாவேன் என கூறுகிறார். எப்படி உஷ்ணமும் ஒளியும் நெருப்பிலிருந்து தோன்றுகின்றனவோ அப்படியே பௌதிகம் ஆன்மீகம் ஆகிய இவ்விரு சக்திகளும் பரமபுருஷரிலிருந்து தோன்றுகின்றன. எனவேதான் அகம் வை சர்வபூதானே, நான் பௌதிக மற்றும் ஆன்மீக பிரிவுகளை அனைத்துக்கும் பௌதிக மூலப்பொருட்கள் உட்பட அனைத்துக்கும் பகவானே மூலமாக இருக்கிறார். நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, பகவான் ஏன் பூதாத்மா பூத பாவன என்று அழைக்கப்படுகிறார்? பகவான் பரமாத்மாவாக இருந்து கொண்டு பௌதிக சூழ்நிலையால் பந்தப்பட்டுள்ள ஜீவராசிகளை வழிபடுகிறார். அவர் பூதாத்மா பூத பாவன என்று அழைக்கப்படுகிறார். ஒரு ஜீவனுடைய விருப்பத்துக்கேற்ப அது உயர்வதற்கும் தாழ்வதற்கும் வழிகாட்டுறார். ஒரு ஜீவன் உயரணும்னு நினைச்சாலும் அவருதான் காட்டுவார், தாழணும்னு நினைச்சாலும் அது என்ன நினைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால்தான் பூதாத்மா பூத பாவன. நன்றி. அடுத்த கேள்வி, வித்யா அவித்யா இவற்றின் வேறுபாடு யாது? சிம்பிள். வித்யா வித்யா என்பது பகவானை புரிந்து கொள்வது, அவித்யான்றது மாயையான ஒன்றை உண்மையாக ஏற்றுக்கொள்வது. இவ்வளவுதான். பிரணவ சர்வ வேதேஷு பொருள் கூறவும். பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேத மந்திரங்களிலும் நான் ஓம் என்ற பிரணவமாக இருக்கின்றேன். நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. மாயாவாதம் எப்படி நாஸ்திகவாதம் ஆகிறது? எல்லா பக்தர்களுக்கும் இது ஒரு சில பக்தர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க பிரத்யேகமா. மாயாவாதத்துல ஏதோ ஒரு பக்தி இருக்கிறதே, அவர்கள் வணங்குகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். நாஸ்திகவாதம்ன்றது கடவுளையே நிராகரிக்கிறார்கள். இது எப்படி இரண்டும் ஒண்ணு, மாயாவாதமும் நாஸ்திகமும் எப்படி ஒண்ணு அப்படின்றத இங்க பிரபுபாதர் விளக்குறார். மாயாவாதிகளின் கோட்பாடுகளை முறியடிப்பதற்காகவே பகவத்கீதையில் மத்சானி சர்வ பூதானி ந சாகம் தேஷ்வ அவஸ்திதி, எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன ஆனால் அவற்றில் நான் இல்லை என்று பகவான் தெளிவாக கூறுகிறார். அனைத்தும் அவருக்குள் அடக்கம், மேலும் அனைத்தும் அவரது சக்திகளின் ஒரு விரிவாக்கமே. நீ அடுத்த கேள்விக்கும் போயிட்டீங்க. மாயாவாதத்தை எப்படி முறியடிக்கலாம்னு போயிட்டீங்க. மாயாவாதம் நாஸ்திகவாதம்னு சொல்லப்படுவது ஏன்? மாயாவாத தத்துவம் அனைத்தையும் குணத்தில் பரமபுருஷருக்கு அல்லது பரபிரம்மனுக்கு சமமாக பார்ப்பதால் அனைத்தையும் வழிபாட்டுக்குரியவையாகவே பார்க்கின்றது. மாயாவாத சம்பிரதாயத்தின் ஆபத்தான இந்த கோட்பாடு பொது ஜனங்களை நாஸ்திகத்தை நோக்கி திருப்பியுள்ளது. ஏன்னா அங்க பகவானுடைய பகவானுடைய பர்சனாலிட்டிய தடுக்குது. மாயாவாதம் என்ன சொல்லுது? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லாம் கடவுள். கடவுள்ன்றவர் ஒரு கடவுளுக்கு உருவம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லும் போது அது நாஸ்திகத்துக்கு சமமாக போக வேண்டிய ஆபத்து இருக்கிறது. நன்றி. அடுத்த கேள்விக்கு மாதாஜி பதில் அடிச்சுட்டாங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். உறக்கத்தின் 3 நிலைகள் யாவை? ஆழ்ந்த உறக்கம், கனவு நிலை, விழிப்பு நிலை ஆகியவை 3 நிலைகள் ஆகும். சுஷுப்தி, ஸ்வப்ன, ஜாகிருதி.
நன்றி. அடுத்த கேள்வி, எல்லா நிலைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நிலைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும், அவரை மறக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா. மியூட் போடுங்க எல்லாரும் ப்ளீஸ். எல்லாரும் மியூட் போடுங்க. யார் பதில் சொல்றாங்களோ அவங்க மட்டும் பேசினாதான் மத்தவங்களுக்கு எல்லாரும் கேட்கும். பதில் சொல்ல போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. நன்றி. ஜீவராசியும் பரபிரம்மனும் குணத்தில் ஒன்றாக இருப்பதை எப்படி அறியலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜீவராசி குணத்தில் பரபிரமுடன் ஒன்றுபட்ட ஒருவனாவான். ஆனால் பிரம்மனின் பின்ன பகுதியான அவன் அளவில் மிக சிறியவனாக இருக்கிறான். ஜீவராசி குணத்தில் பிரமனாக இருப்பதால் நடந்து முடிந்த கனவு உலக செயல்களையும் அவனால் நினைவில் வைத்திருக்க முடியும். தற்போதைய விழிப்பு நிலைய செயல்களையும் அவனால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இதுல குணத்துல ஒண்ணுன்னு தெரிய முடியும். நம்ம தூங்கும் போது கனவுல நினைச்சு வந்ததெல்லாம் விழிச்ச பிறகு நமக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. அப்ப நமக்கு இந்த குணம் பகவானுடைய குணத்துல ஒரு குணம் நமக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். அதனால குணத்துல கொஞ்சம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், அளவுல வேறுபட்டு இருக்கிறோம். அடுத்து, பந்தப்பட்ட வாழ்வு எவ்வாறு துவங்குகிறது என்பதை பிரேம விவர்த்தம் கொண்டு விளக்குக. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாருங்க பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. கிருஷ்ண பகிர்முக கஹா போக வாஞ்சா கரே நிகடஸ்த மாயா தாரே ஜாபடியா தரே. ஒரு ஜீவராசி தன் உண்மை நிலையை மறந்து பரமனுடன் ஒன்றாக முயற்சிக்கும் பொழுது அவனுடைய பந்தப்பட்ட வாழ்வு துவங்குகிறது. பரபிரமனும் ஜீவராசியும் குணத்தில் மட்டுமின்றி அளவிலும் சமம் என்ற எண்ணமே பந்தப்பட்ட வாழ்விற்கு காரணம். பரமபுருஷருக்கும் ஜீவராசிக்கும் உள்ள வேறுபாட்டை மறக்கும் பொழுது ஒருவனுடைய பந்தப்பட்ட வாழ்வு துவங்குகிறது. ஓர் உடலை விட்டு மற்றொன்றை ஏற்பதும் மீண்டும் மரணமடைவதே பந்தப்பட்ட வாழ்வு எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக சிறந்த சமூக சேவை எது? கிருஷ்ணா மாதாஜி, மனிதனாக பிறந்துள்ள ஒருவனால் வேத சாஸ்திரங்களை நடைமுறை வாழ்வில் உபயோகிப்பதன் மூலமாக மிக உயர்ந்த வெற்றியை அடைய முடியும். இவ்வாறு பக்குவம் அடைந்த ஒருவனால் முழு மனித சமூகத்தையும் தன்னோடு பெற்றவர்களாக மாற்றும் சேவையில் ஈடுபட முடியும். இது மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் நிறுத்திருந்த வழி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்கலங்க. ஆமா மாதாஜி, கேக்கல மாதாஜி. அவங்களுக்கு டவர் போயிட்டு நிக்கிறப்போ மாதாஜிக்கு டவர் போயிட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பௌதிக ஏன் விட்டுவிட வேண்டும்? எல்லா நிலைகளிலும் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. அதுக்குள்ள இது ஆயிடுச்சு. மிகச்சிறந்த சமூக சேவை எதுன்னு கேட்டாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி 70வது கொஸ்டின். அது அதுக்கு 71 எல்லா நேரமும் என்ன செய்யணும்? 70வது கொஸ்டின். ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடணும். அது ஹரே கிருஷ்ணா. மன்னிக்கணும். ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, பௌதிக ஆசைகளை ஏன் விட்டுவிட வேண்டும்? சரியா கேட்கலைங்க மாதாஜி. சரியா கேட்கலையா? ஆன்சர் சொல்றவங்க சொல்றேன். ஆமா ஆமா, அவங்க கனெக்ஷன் சரியில்லை. சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க.
கர்ம பலன்களுக்காக ஏற்றப்படும் செயற்களத்தில் உள்ள பெரும் தொலைகளை நினைவில் கொண்டு மேலும் வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள பௌதிக செயல்களில் இருந்தோ அல்லது பலனை எதிர்பார்க்கும் செயல்களில் இருந்தோ தன் விருப்பங்களுக்கு எதிரான பலன்களை எப்படி ஒருவன் பெறுகிறான் என்பதையும் நினைவில் கொண்டு புத்தியுள்ள ஒரு மனிதன் பலன் கருதும் செயல்களை செய்யும் ஆசையை விட்டுவிட வேண்டும். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஒருவன் விரும்பிய பலனை ஏன் அடைவதில்லை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தங்களுடைய பௌதிக அனுபவித்தால் தற்பெருமை கொண்டுள்ளவர்களால் செய்யப்படும் செயல்கள் அவர்கள் விரும்பிய பலனை அடைவதில்லை. பௌதிகவாதிகளால் ஆன்மீகமான ஆத்மாவை உணர்வது மிகவும் கடினம் என்பதை ஒருவன் உணர வேண்டும். தற்பெருமை இருக்கிறதுனால பகவானை திருப்திப்படுத்துவதற்கு பதில் தங்களுடைய புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவங்க விரும்பிய பலனை அடைய முடியாது. அப்ப அடையறவங்க எல்லாம் எப்படி அப்படின்னும் போது நிறைய பேர் பௌதிகத்துல அடையலாம், ஆன்மீகத்துல அப்படி அடைய முடியாது. ஆன்மீகத்துல இதெல்லாம் தடைகளாக நிற்கும். ஆன்மீகத்துல அடைய முடியாது, பௌதிகத்துல அடையறாங்க. 6.16.63 மற்றும் 6.16.64 ஸ்லோகங்களில் பகவான் கூறும் முக்கிய கருத்து யாது? வாழ்வின் முடிவான இலக்கை அடைய முயல்பவர்கள் முழுமையும் பின்னப்பகுதியும் போல பரமபுருஷரும் ஜீவராசியும் குணத்தில் ஒற்றுமையுடையவர்கள் என்பதை சாமர்த்தியமாக அறிய வேண்டும். இதுதான் வாழ்வின் முடிவான பரிந்துணர்வாகும். இதைவிட சிறந்த உண்மை வேறில்லை. சாமர்த்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும்னு 2 முறை சொல்றார் பிரபுபாதர். இதை நம்ம சாமர்த்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. இந்த அத்தியாயத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியாத விஷயம் எதனா இருக்கா? 16வது அத்தியாயம் இதோட முடிஞ்சது. ஹரே கிருஷ்ணா.